முத்துப்பேச்சி மன்னதை பாடுகிறோம். சீர்பெரும் கையிலை தன்னில் சிவனுடைய அருளினாலே சரி பாருலகில் பேச்சி அம்மனை பகவான் பிறவி செய்ய ஒவ்வொருவரும் வேண்டிதன்னில் குவலயத்தில் வந்தவாரை சிறப்புடன் இல்லில் வாட சிவன் திருமைந்தன் நாப்பொந்தாமே சரி இரமகனை 84 லட்சம் மனுவேதங்களை படைத்தாண்டவராகி சிவபெருமான் ஆமா அன்னை பராசக்தி பார்வதி இடதுபாகத்திலே அமர வைத்தவராய் ஆமா 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார்கள் நானவர்கள் வானவர்கள் இந்திரர் இறையவர் கிண்ணரர் கிம்புருடர்கள் ஆமா பூத பைசாச தும்புரார்கள் சித்த வித்யாந்தரர் என்ற அனைவரும் பிழைசூழ் அமர்ந்திருக்க ஆண்டவனாகி சிவபெருமான் தேவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாரும் பிள்ளா தெய்வங்களே வாரும் பிள்ளா தெய்வாரே பிள்ளா தெய்வாரே சுவாமி முத்துப்பேச்சி அம்மனை பிரவி செய்ய வேண்டும். சரி அதற்குரிய வேள்வி தாங்கள் தான் செய்ய வேண்டும் அப்பா. சுவாமி அதாவது வேள்வி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் கைலாசமலையில் பிரசித்தி பெற்ற இடம் உண்டு. என்ன? அதாவது வட கைலாசபுரத்திலே
செண்பகப்பூ சோலையிலே கழுவந்திட்டான் பாறையிலே ஆமா முத்துவேச்சி அம்மையை பிறவி செய்ய வேண்டும். காக்காட்சி மலை கிழவந்திட்ட பாதையில வந்து அழகாக வேடி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா தேவாதி தேவர்கள் எல்லாம் கிங்கிரர்களை அழைத்து வந்து எப்படி வேடிக்கை தர குறித்தவார் எப்படி ஆமா அங்கே 51 அடி அகலத்தில் 63 அடி நீளத்தில் தானங்கண்டை தனியிருந்து தளராவடம் போட்டினார்கள். தளராவடம் என்று சொன்னா நூல் வச்சு அளக்கிறது. முதல்ல இடம் குறிப்போம் பாத்தீங்களா? ஆமா அதுதான் தளராவடம் பூட்டுவதுன்னு சொன்னா இடம் குறிக்கணும். தளவானது குறித்து சரி அழகாக வேடி கொடி ஒட்டுகிறார்கள். எப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் கிங்கிரர்களை அழைத்து வந்து ஆமா வேடி என்ன செய்கிறார்கள்? என்ன கொண்டானேதோர் வருடம் தனிலே வருடம் தனிலே ஓராட் பரிசம் தாவது வெட்டே ஓராட் பரிசம் தனிந்தன போதி ஓராள் பரிசம் தனிந்தன போதி உன்னொடி மன்னவார் குறவைகள் வாழே கொண்டானேதோர் வருடம் தனிலே கொண்டானேதோர் வருடம் தனிலே மூவாட் பரிசம் தாழது வாராய் ஆலாடாதோர் வெள்ளம் தனிலே ஆலாதேதோர் வருடம் தனிலே ஆலாட் பரிசம் தாழது வெட்டே ஐந்தானேதோர் வருடம் தனிலே ஐந்தானேதோர் வருடம் தனிலே ஐந்தாட் பரிசம் தனிது மாறாய் ஆறானதோர் வருடம் தனிலே ஆறானேதோர் வருடம் தனிலே ஆறார் பரிசம் தனித்து வெட்டே ஏழானேதோர் வருடம் தனிலே ஏழானேதோர் வருடம் தனிலே ஏழார் பரிசம் தனிது மாறாய் எட்டானேதோர் வருடம் தனிலே எட்டானேதோர் வருடம் தனிலே எட்டார் பரிசம் தனிது மாறாய் ஒன்பதான வருடம் தனிலே ஒன்பதானே வருடம் தனிலே ஒன்பதார் பரிசம் தனிது மாறாய் பத்தான வருடத்திலே பத்தான வருடத்திலே வாரி வந்து தோன்றிடுமா பத்தானே வருடத்திலே பத்தானே வருடத்திலே பாறை வந்து தோன்றிடுமா ஒன்றான வருடத்தில் ஓராள் பரிசம் தறிந்தது. அதாவது ஓராள் வருஷம் என்று சொன்னால் ஒரு மனிதன் 6 அடி உயரம். எல்லா மனுஷனுக்கும் அந்த மாதிரி இருக்கா? எல்லா மனிதர்களும் 6 அடி உயரம் தான். சில மனுஷனுக்கு ஆளுக்கு தகுந்தாரு உயரம் இருக்கு. அது அவங்க கைக்கு அளந்து பார்க்கும்போது அவங்க 6 அடி. ஏன்னா இந்த கிங்காங்கனி ஒருத்தர் இருக்காமல அவன் எப்படி ஆளு? அவர் கை சைஸுக்கு அவர் மொத்தம் 6 அடி. ஆனா நம்ம பார்த்தா நம்ம இடுப்புக்கு தான் இருப்பாரு அந்த ஆளு. ஆனா அவர் கைக்கு 6 அடி. ஆனா அவரு செய்யக்கூடிய வேலை எல்லாம் நம்ம செய்ய முடியாது, முடியவே முடியாது. அம்மா இவர் நம்ம வடிவேல என்னாச்சு எத்தனை அடி வேற இருக்கும்? இது 3 அடி தான். போ உங்களை மாதிரி 6 அடி 8 அடி எல்லாம் கிடையாது. இது மொத்தத்துல 3 அடி தான். ஓஹோ அப்படியா? அது அப்படி ஆகினால் ஒன்றான வருடத்தில் 6 அடி தாழ்த்தி வெட்டினார்கள். 10 வருடகாலமாக வெட்டுகிறார்கள். 60 அடி தாழ்த்தி வெட்டினார்கள். இனாதுவாறு 10ஆன வருடத்தில் அந்த வேள்வியிலே கரும் பானையானது வந்து தோன்றியது. பாட்டு தேவாதியர்கள் இடிகிறார்கள். அந்த பாரிதம் நீ அடித்து உடைத்து பாரிதம் நீ அடித்து உடைத்து அடிக்கல்லாக கட்டுவாரா? பாறைகளை அடித்து உடைத்து அடித்து உடைத்து பாறைகளை அடித்து உடைத்து அடித்து உடைத்து எல்லாம் இங்கு வாரா. அளவுக்கு தாண்டிருக்கு அடிமீற மணியமைத்தார்
கட்டினார்கள். சரி ஆமா. 4 பக்கம் நாட்டிருத்தி நடுவிலே படிய வைத்து ஏறப்படி இறங்கப்படி மொத்தம் 21 படிகள் சமைத்து 21 படிகளை வைத்து விட்டு ஆமா வேள்வியை சுற்றி அலங்காரம் செய்யணும். ஆமா என்ன செய்தார்? என்ன வேள்வி சுவன் ஆனந்திக்கும் எழிலாக செம்பழுதி எளிதாக செம்பழுதி அடித்து படிக்கலாக கட்டி சரி நம்ம திறங்கற்களை கொண்டு வைத்தார்கள். ஆமா அன்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை அதன் மேல் கலிப்பிள்ளைகள் ஆமா எழுத்துக்கள் எல்லாம் எழுதினார்கள். எழுதி வைத்து விட்டு சரி ஆதி சிவபெருமான் ஆண்டவனாகி சிவபெருமானை சரி மனதிலிருந்து அந்த உருக்கள் எல்லாம் எழுதி வைத்து விட்டு சரி இனிமேல் என்ன இந்த வேள்வியிலே அழகாக வீடங்கள்ல வைக்க வேண்டும். அப்படி என்ன செய்யறாரு? என்ன மாவாலி ஒரு பீடமும் விட்டார், மாவாலி ஒரு வீடமும் விட்டார், மஞ்சளையால் ஒரு பீடமும் போட்டார். மாவாலி ஒரு பீடமும் போட்டார், மாவாலி ஒரு வீடமும் போட்டார், ஆபத்தி சாத்தி ஒரு வீடு விட்டார். ஒரு வீடம் விட்டார், ஒரு வீடம் விட்டார். வீடங்கள் விதவிதமாக, வீடங்கள் விதவிதமாக இதமுள்ள வேடி கொடியதி நகிலே ஈஸ்வரன் தனி துருதி விரல் விட்ட வேண்டுமென்றாரே. சரி வீடங்கள்லாம் போட்டு விட்டு அப்படி ஆதி சிவபெருமானை மனதார நினைத்தார்கள். ஆமா அங்கே வீடம் போடணும்னு சொல்லி ஆமா அழகான பழனிமலை அழகான பழனிமலை ஆண்டவா அனுதினமும் பாட வந்தேன் மேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா. வலிமையில்லாதனே வாவடி வேலனே, வலிமையில்லாதனே வாவடி வேலனே, மரவேணோ மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும்
பாட வந்தேன் வேலவா. வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலிரி வேலன் வரும் வழி நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீரும் வென்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலிரி வேலன் வரும் வழி நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா எளியோடும் முனை பாட அருள்வாயையா. ஆண்டவா ஆண்டவா அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். நீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். நீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். உனையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா உலகாளும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. முருகியும் கண்ணீர் பெருகியும் தேடி வந்தோமே வெள்ளம் எனும் முந்த திருப்புகளை பாடி வந்தோமே. வெள்ளம் முருகியும் கண்ணீர் பெருகியும் தேடி வந்தோமே வெள்ளம் எனும் முந்த திருப்புகளை பாடி வந்தோமே. நான் பாடும் பாடல் ஏதும் கேட்கவில்லையா கேட்டாலும் அருள் புரிய மனமும் இல்லையா. முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வேலன் வழி நெஞ்சம் காணுமே வெள்ளம் வருவதை வேலன் பிரிவழி நெஞ்சம் தேடுமே. வெள்ளை மயிலேறி வேலன் வரும் வழி நெஞ்சம் காணுமே உன்னன் வரும் வழி வேலன் பெரும் வழி நெஞ்சம் காணுமே. உனையல்லை வேறில்லை தெய்வம் தந்தையா எளியோடு முனை பாட அருள்வாயையா. முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வேலவா 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 எனக்கு வேலவா. எப்படியாகி சரி வேள்வி
ஆமா இந்த வேள்வியில இனிமே என்ன வேணும்? விறகு வேணும் அல்லவா? கண்டிப்பா வேணும். அப்படி எப்படிப்பட்ட விறகு? ஆகும் ஆகாதவாறு எப்படி? அத்தி தீ ஆகாது, அத்தி தீ ஆகாது, அகலசி ஆகாது, அகலசி ஆகாது, அத்தி தீ ஆகாது, அத்தி தீ ஆகாது, அத்தி தீ ஆகாது, அலரசு ஆகாது, அலரசு ஆகாது, பொங்கு புளி ஆகாது, பொங்கு புளி ஆகாது, பொங்கு புளி ஆகாது, பூவரசு ஆகாது, பூவரசு ஆகாது. ஆலப்புளி வேலிலும் போய், ஆலப்புளி வேலிலும் போய், ஆலே புளி வேலிலும் போய், குருவத்தியும் ஆகாது, குருவத்தியும் ஆகாது, ஆலே புளி வேலிலும் போய், ஆலே புளி வேலிலும் போய், ஆலப்புளி வேலிலும் போய், குருவஞ்சியும் ஆகாது, குருவஞ்சியும் ஆகாது, மனமீசும் விறகல்லாது, 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 அந்த விறகு ஒன்றும் ஆகாது, ஆகாது, அந்த விறகு ஒன்றும் ஆகாது. ஆகாது. அத்தி இத்தி ஆகமாட தம்பி. ஆகவே ஆகாது, ஆலரசு, ஆகாது, பொங்குப்புளி. பொங்கு புளி புன்ன பொக்கு ஒண்ணுமே ஆகாது. நம்மளே இப்ப நல்லா கண்டுபிடிச்சிருக்கல. ஒரு விறகுமே வேலைக்கு ஆகாது. அத்தி இத்தி ஆலரசு, பொங்குப்புளி, பூவரசு, புன்ன தென்னை, ம்ஹும். பொக்கு ஆகாது. ஆகவே செய்யாது. அவ்வளவு பின்ன பக்கத்துல தான் விழுவிப்போம். எப்படி? அவ்வளவு பின்ன பக்கத்துல தான் விழுவு. இடையில சுண்ண பக்காத போகணும். இடையில வந்து சுண்ணாம்பு ஆயிட்டு போச்சாரடி. எல்லாமே வேண்டாம், சிமிந்து போதும். எப்படி? அதாவது மனம் வீசக்கூடிய விறகுதான் வேள்விக்கு ஆகும். பொதும்பு ஆகுமாடே, பொதும்பு. நல்ல வைக்கலாம். அது ஆகாதுனே. பொங்கல் வைக்க ஆகுனே. பொங்கல் வைக்க ஆகும் கொதும்பு. பானை பொங்கி இறக்கலாம். அதுக்குதான் கொதும்பு. இல்லையா? கொதும்பு மட்டை பாடாகுமா? ஆவாது. கிராஞ்சி ஆகுமா? லாஞ்சியா? அது வேற இருக்கா? ஆகுண்டா? கிளாச்சி காஞ்சா ஆகும். அத்தி இத்தி ஆலரசு, புன்ன தென்னை, பூவரசு இதெல்லாம் ஆகாது. ஆகாது வேற ஆகாது. எது ஆகுமாறு? என்ன? மனைவி சோமனகல்லாது, விறகல்லாது, விறகல்லாது, மற்ற விறகு ஒன்றும் ஆகாது, ஆகாது, மற்ற விறகு ஒன்றும் ஆகாது. ஆகாது. மனம் வீசும் விறகல்லாது, 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 விறகு ஆகாது, ஆகாது, விறகு ஒன்றும் ஆகாது, ஆகாது. சந்தனமும் காருயிரும், சந்தனமும் காருயிரும், தினமும் அகுயிலோ, தனித்தேர்ந்து செல்வமும், தனித்தேர்ந்து செல்வங்கள். சந்தன மரத்தை வெட்டி ஜானமுடமாய் எறிந்தார். சந்தன மரத்தை வெட்டி ஜானமுள்ளமாய் நிறைந்தார். குங்கும மரத்தை வெட்டி கொத்தி முளையாய் எறிந்தார். வெட்டினது ஒரு விறகு எல்லாம், விறகு எல்லாம், அந்த வண்டியில ஏற்றுவாரா, வண்டியில ஏற்றுவாரா, எப்பா? என்ன? சந்தனம் ஆகும் ஆகும் ஆகும். செண்பக மரம். செண்பகம் ஆகும், ரொம்ப மணக்கும். அடுத்து ஒரு மரம் உண்டுல, குந்தரிக்க மரம். சரி. இந்த மரமே? சந்தனமே அது செண்பகம். ஏய், குந்தரிக்க ஆகுமாடா? ஆகுனே. என்ன லிங்கம்?
குந்தரிக்கம். அப்படி தெளிவா சொல்லு. குந்தரிக்கம் வேதிக்காக நல்ல மனமா இருக்கும். அவன் குந்தரிக்கம்னு சொல்றான். குந்தரிக்கம். குந்தரிக்க மரத்தை கட்டி சரி ஒத்தி குருவ தரித்தார்கள். ஆமா வெட்டினதோ விறகெல்லாம் கொண்டு. சரி அண்ணே, இவ்வளோ வரவு கொண்டு போயிருக்கோம், வெட்டி இருக்கிறோம். இந்த இவ்வளவு வரவை நம்ம ஆளால தலை சுமடா கொண்டு போக முடியுமா? ஏன்னா நீ வெட்டினதை நீ கொண்டு வா, அவரு வெட்டினதை அவரு கொண்டு பட்டு, தவறாரம் வெட்டினதை தவறாரம் கொண்டு பட்டு. நான் சுள்ளி முறிச்சிருக்கேன். என்னது சுள்ளி? சுள்ளியா? கொதும்பு. கொதும்பு. நான் ஒரு வழி சொல்லட்டா? சொல்லு. இந்த கூட்டத்துல யாரு கட்டையா இருக்கானோ அவன் தலையில யாத்தி விட்டு கொண்டு போவானே. கட்டையை மொட்டை வலையில இல்லாடே கிடக்கும். ரொம்ப கட்டை இந்த கூட்டத்துல. இவனுக்கு மேலே ஏற்றி விடுங்க. எப்படி? இவனுக்கு மேலே ஏற்றி விடுங்க. அவன் ஆடு கட்டிக்காரன் தான். ஆமா ஆமா, நிறைய சமைப்பான். பள்ளியாத்த ஒரு நாள் பார்த்தோம் பாரு, சரியான ஆளு. பள்ளியாத்துல கண்டாம் பாரு, கண்டதோடு அதோடு குதிரைதான். அண்ணே என்னதான் ஆனாலும் இவ்வளவு விறகு நம்மளால கொண்டு போக முடியாது. ஆகையினால் வண்டி கட்டி தான் கொண்டு போகணும். ஆகையினால் கல்லாணி மரம் வண்டான மரத்தை வெட்டி வண்டியான சமைத்து வண்டி இறைந்த விறகு ஏற்றி. அண்ணே என்னப்போ வெட்டின விறகு வண்டியில ஏத்திட்டோம். வண்டியை எந்த மாடு இழுக்கும்? எந்த மாடு? எந்த மாடு இந்த வண்டியை? கரும்பத்த மாடு இழுக்குமா, கிடாக்க மாடு இழுக்குமா? என்ன மாடு போ? கரும்பத்த மாடு இழுக்குமா, கிடாக்க மாடு இழுக்குமா, எரும மாடு இழுக்குமா? கிடாக்க மாடுக்கும் கரும்பத்த மாடுக்கும் என்ன வித்தியாசம்? கிடாக்க மாடுன்னா வீட்டு மாடு, கரும்பத்த மாடுன்னா ஊர் மாடு, எரும மாடுன்னா வெயில மழையில இருந்தா நிக்கும், வீட்டுக்கு வரா. நல்ல எங்க இருந்தாலும் அது அசையாத மாடு. வெயிலே அங்கதான் இருக்கும், மழையிலே அங்கதான் இங்க வாடினா அது அங்கதான் போவோம். ஏடா ஏ சுந்தரி இங்க வா, அங்கதான் போவோம். ஆமா, கெட்டி எடுத்தாலும் வராது. மாட்டை கொண்டு பூட்ட முடியாதுல்ல. பூட்ட முடியாது. மாம்பரி வண்டியரே. ஆமா, காட்டானைகள் கிடந்து குளிருது புளிருது தெரியும். அல்லுக நீளம் நம்மளே கொத்துற போது திடீர்னு கடிச்சு விடுவோம்மா. காட்டிலே காட்டானைகள் பிள்ளைகளை கண்டு. ஆமா, வண்டியிலே பொண்ணி. சரி, வண்டி எப்படி வருது பாரு. வண்டியதே வண்டியதே வடவரையும் போன வெட்டி ஆண்டானி வருவதமோ மருவதமோ கருத்துடன் இதன் மேடம் நீ தன்னை. காட்டிலே காட்டானை எல்லாம் சேர்ந்து கதை ஆரம்பிச்சு. அண்ணே ரெண்டு ஆனைய பிடிச்சிட்டு வந்து இப்ப ஆனை தானே கதை வந்து அவனை இது கடிச்சாச்சு. அது அவனை தொடர்ந்து போற ஆசையா இருக்கு. அந்த யானை அவனை கடிச்சு ஒன்ன மட்டும் தானே அவ்வளவு தொடர்ந்து போகிறதுக்கு ராக்கிட்டு வர இருக்குது. அவன் கொஞ்சம் அழகா இருக்கான் இல்லையா? ஆகையினால் வண்டியானது ஓட்டி சரி அப்படியே வண்டி வருகிறது. ஆமா, எங்கே வருகிறார்கள்? எங்கே? வேண்டி கரையிலே வந்து கொண்டு வந்த விறகெல்லாம் அழகாகவே எப்படி அடுக்கிறாங்க. எப்படி? பருவிறகு ஆனதெல்லாம் பருவிறகு ஆனதெல்லாம் வேண்டிதான் பயன்பாடாகி ஏழு கொண்டு சாமிராணி இடவேழி குடி
தானம் பாவித்தார்கள். பொட்டிவினால் எல்லாம் வேள்வி தானம் பாவித்தார்கள். சரி. 6 கோட்டை சாம்பிராணி ஆமா அடிவேள்வி குழியிலே பாவித்து சரி 7 கோட்டை குந்தனை கத்தி கொண்டு இடவேள்வி வாங்கித்தார்கள். அந்த வேள்வியிலே சரி அழகாக எல்லாம் அடுக்கி வைத்து முடித்து விட்டு இந்த வேள்வியிலே இனிமேல் என்ன வேணும்? தீ வேணும். அனல் எரியணும். அக்கினி கொண்டு அனல் மட்டும் மட்டுமா மூடவே செய்யாதையா. அதனால் ஆதி சிவபெருமானிடத்திலே வந்து சொல்கிறார்கள், என்ன ஏ பகவானே, என்னப்பா வேள்வியிலே தீப்பற்ற நினைத்தோம், தீ பிடிக்கலையே. தீ பிடிக்க ஆமா அளவு எடுக்கும்போது குண்டு வெட்டுக்கு அளவு எடுக்கும்போது என்ன நினைச்சியா? நினைச்சேன் சுவாமி. வெட்டும் போது நினைச்சியா? உங்களுக்கு குண்டு வெட்டும் போது நினைச்சேன் சுவாமி. படி வெட்டும் போது நினைச்சியா? நினைச்சேன் சுவாமி. அன்பார வரும்போது நினைச்சியா? நினைச்சேன் சுவாமி. வைக்கும் போது நினைச்சியா? அத நினைச்சேன் சுவாமி. அப்ப தீ வைக்கும் போது என்ன நினைக்கிற? உங்களுக்கு தன்முப்பு தானடி. நீங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட். கொஞ்சம் எல்லாம் குண்டு வெட்டணும் நீ பெரிய ஆனா நான் வரணும்லாடே. இல்ல சுவாமி, உங்களுக்கு குண்டு வெட்டணும்னு சொன்னது ஒரு ஆவேசத்துல போய் வெட்டுவாங்க. பகவானே தீகள் இல்லை அனல்கள் இல்லை ஆதி சிவா அனல்கள் இல்லை என்று சத்தமாதி வரங்காதி கேட்டு ஆமா அவ்வளவு கட்டி 2 நிமிஷம் பலரி பறிபறக்க சரி அடி கண்ணாகி நெற்றி கண்ணிலிருந்து அப்படி தீகி பொறி கிளம்புதப்பா. அதை கப்பரை கொண்டு ஏந்தினார்கள் தெய்வாதி தேவர்கள். அப்படி வேள்வியிலே போன என்ன தெரியுமா? வானம் மட்டும் பூமி மட்டும் வளரலோ நீரா திருவேள்வியில் முத்து பேச்சியம்மை வந்து பிறந்தாளே. வேள்வியிலே அனல் மூட்டக்கூடிய நேரம் சமயத்தில் இந்த ஒருவனு அப்படி வளர்கிறது. அவா நெல்லிக்காய் மாங்காய் தரமாக வளர்ந்து தாயான முத்து பேச்சியம்மை இந்த வேள்வியில வந்து பிறந்தாள். அவள் எப்படி இருக்கிறாரு? எப்படி வீர பல்லுடன் வீர பல்லுடன் முடியா ஆடகம் தந்தை சீரம்புரம் பூரங்கிலே பட்டர ஞானோ இலங்கிது மாறாய் சரங்கி கிங்கி நீரோர் போட முஞ்சமே ஆடரவும் ஆட தொட்டாரை வெல்லும் முத்தி பேச்சி அம்மையே
செய்கிறான் கொண்டாடி வெல்லுமா முத்தி பேச்சு அம்மை அழகுடைய வேலியில் வந்து பிறந்தாளே பேச்சு அம்மையானவள் சரி அந்த வேள்வியிலே வந்து பிறந்தால் வீரப்பல் விரிசடை வெற்றி கொண்ட திருமுகத்தோடு ஆமா வஞ்சன முகத்தழகி மையுண்ட கண்ணழகி கோல சடையழகி அப்படி பிறந்தவள் பகவானுடைய 9ஆக வந்து நின்றாள் வந்து ஏ பகவானே என்ன நனி பொன்னரணி என்ன நனி பொன்னரணி எந்தனக்கு மனமது ஈஸ்வரனை தாருயா எந்த வார்த்தை ஆதி கேட்டு ஆதி சிவமாருவா ஒத்தி பேச்சு எம்மை தீர்த்தான் அதிக நல்ல வரம் கொடுப்பார் கொல்ல வரும் வல்ல வரும் ஒலிபடி கட்டிய வரும் கொல்ல வரும் வல்ல வரும் ஒலிபடிகள் செய்ய வரும் மாறாத நோய்களுக்கும் மஞ்சளை ஆண்டிருக்க வருமா தீராத நோய்களுக்கும் திருநீர் காண்பிக்க வருமா தீராத நோய்களையோ திருநீரால் நிற்க வரும் பிள்ளை இல்லவர்களுக்கு பிள்ளை இல்லவர்களுக்கு பிள்ளை பால் கொடுக்க வருமா சரி தாயான வத்து பேச்சு அம்மை அம்மை ஆதி சிவபெருமானுடைய வம்பிலே வந்து சொல்லுகிறாள் ஏ பகவானி என்னம்மா எனக்கு வரமானது வேண்டும் என பிறவி செய்த காரணம் என்ன அம்மா முத்து பேச்சு அம்மா அதாவது கலியுகத்தில் நீ கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் அதற்காக தான் உன்னை இந்த வேள்வியிலே பிறவி செய்திருக்கிறோம் அப்படியா கேள்விப்பட்டிருக்கும்ல ஆகையினால் இந்த வேள்வியிலே பிறந்து வந்தேனே பகவானி ஆமா வேண்டும் மரமருள வேண்டும் என்று சொல்லும் போது சரி வெல்லவரம் கொலைபாதம் ஜீவனம் அதிக வரங்களை கொடுத்து ஆமா ஆக்கவரம் அடிக்கவரம் அதில் கோடி வரம் கொடுத்தார் அந்த வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு முத்து பேச்சு அம்மையானவள் பூலோகத்திலே சரி உன்னாடு உன்மக்கள் என்று அபி பூலோக தலத்திலே எங்கே போகணும் தெரியுமா எங்கே வட்டப்பாறை நாஞ்சி நாட்டிலே ஆமா நாஞ்சி நாட்டின் சிறப்பை வளப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆமா அந்த வட்டப்பாறையை சென்று நீ அமர்ந்தால் பேச்சிப்பாறை என்று உன் பேரால் விளங்கும் என்ன வார்த்தையை காதலை கேட்டு கைலாசம் நங்கடந்து காண்புரோப எல்லை விட்டார் கைலாசம் நங்கடந்து காண்புரோப எல்லை விட்டார் எல்லாரும் சிறுகடந்து தேர்ப்பாரும் விட்டு இரண்டு நாடு அங்கடந்தி இரண்டு நாடு அங்கடந்தி ஏகம்போ பெட்டமா நாடு அங்கடந்தி இரண்டு நாடு அங்கடந்தி வாசிப்படுத்தம்
கங்கையிலே நீராடி கங்கையிலே நீராடி மண்ணுடுத்தாளம் ஐயா காசியிலே வந்தாள் கங்கை புண்ணிய நதி. ஆமா இல்லையா? ஆமா. அந்த கங்கையிலே சென்று நீராடி சரி மாட்டுடுத்தாள். குழலிலே அடைத்திருந்த கோலவர்ண பட்டுடுத்தாள் சிவந்த பட்டுடுத்து சரி செந்தூரம் பட்டுவிட்டு ஆமா அந்த காசி விட்டு எப்படி வர பாரு. எப்படி? காசி தலங்கடந்து கண்டழகி வாராளே காசி தலங்கடந்து கண்டழகி வாராளே காசி விஸ்வநாதனையோ விசாலாட்சியோ அணி தொழுதாள் நமஸ்கரித்தாள் நமஸ்கரித்தாளே ஆளானோ மனதும் செய்தாள் நமஸ்கரித்தாள் ஆளானோ மனதும் செய்தாள் புலனதியிலே அடைந்திருந்த ஓரவர்ணம் பட்டுடுத்தாள் அச்சவாளை பவளவளை 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 அங்கவாளை தான் அணிந்து பச்சவளை பவளவளை பவளவளை பகடவளை பழுக்குவளை தான் அணிந்து வழியான வழிகளந்து வாராளை ஒத்து பேச்சு வழியான வழிகளந்து வாராளை முத்து பேச்சு ஏடி வந்து மலைபொடியும் திருப்பதியில் மாறாள் ஏழமாலை ஆண்டவனே ஏழமாலை ஆண்டவனே அடிதோடு நமஸ்கரித்தாள் சரி காசிலே வந்து கங்கையிலே நீராடி காசி விஸ்வநாத விசாலாட்சி அம்மாவை வணங்கி அடி வணங்கி கொண்டு அந்த பொருளை தாயாரை வணங்கி ஆமா அதில் விட்டுபடி கிடந்து சரி நேரு எங்க வருகிறான் தெரியுமா? எங்கே? திருப்பதியிலே வந்து ஆமா ஏழுமலை ஆண்டவனை வணங்கி கொண்டு ஏழுமலை ஆண்டவனை இன்பமுடன் நடி வணங்கி ஏழுமலை ஆண்டவனை இன்பமுடன் நடி வணங்கி வழியான வழிகளந்து வாராளை முந்தி பேச்சு மதுரை பதியதி மதுரை பதியதியே மீனாட்சி சுந்தரையோ மீனாட்சி சுந்தரையோ அடிதோடு நமஸ்கரித்து
மலையதீரே மலைவேடரிடமதீரே வீராளி மலையதீரே மலைவேடரிடமதீரே மலைவேடரிடமதீரே இதெல்லாம் பூஜை வாங்க மலை கடந்து நேர எங்க வராரு இங்கே அப்படியே வீராளி மலையில் வருகிறார். வீராளி மலையிலே ஆமா மலை வேடுவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். சரி மலை வேடர் கையாலே பூஜை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆமா தாயான முத்து பேச்சி அம்மை அம்மையானவள் அந்த மலை வேடர்களுக்கு தொந்தரவு செய்த காரணத்தினால் சரி அந்த மலை வேடர் ஒன்று சேர்ந்து முத்து பேச்சி அம்மா சரி மலை வேடவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆமா முத்து பேச்சி அம்மனுக்கு கொடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடை கொடுக்க வேண்டியதற்கான நாளிலே கொடை கொடுக்கிறார். நாளான நாளையிலே நல்ல செவ்வாய் கிழமையிலே சரி அழகாக முத்து பேச்சி அம்மனுக்கு பூஜை போட்டாங்கப்பா. இந்த தினத்தில் அங்கே மலை வேடவர் கையாலே பூஜை வாங்கினதனால் அவரை பேச்சி அம்மை என்றும் அம்மை என்றும் பேச்சி அம்மை என்றும் அம்மை என்றும் பேச்சி பேச்சி அம்மை என்று அம்மை என்று வரப்பேச்சி அம்மை என்று பாடலாமே வாங்கி பேச்சி அம்மை என்று அழகாக கட்ட பேச்சு ரெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு என்று பேரா வாங்கி கொண்டு வீராணி மலை கடந்து வீராணி மலை கடந்து வீராணி மலை கடந்து விரும்பின வராளே வீரான மலை கடந்து திருக்கூறமுடி பெருமாளை வந்து கண்டார் முடியதிலே பெருமாளை வந்து கண்டார் பெருமாளிடம் அதிக வரும் தான் வாங்கி பெருமாளிடம் அதிக வரும் தான் வாங்கி பள்ளியோடு நகர்த்திருந்தாள் பேச்சு நகரதிலே வாராளி முத்து பேச்சு நகரதிலே வாராளி முத்து பேச்சு மலை பொழி
கடந்து கணக்கூடி தங்கணந்து கோவாளை பொங்கு விட்டு கணக்கூடி தங்கணந்து நோவாளை பொங்கு விட்டு கோவாளை தங்கணந்து வெள்ளப்படம் மாதிரியாக நோவாளை தங்கணந்து வெள்ளமாடும் பாதையாக வெள்ளமாடம் தங்கணந்து விடுவிறன வழி நடந்தார் வெள்ளமாடம் தங்கணந்து விடுவிறன வழி நடந்தார் கொண்டாறு தங்கணந்து நாகர் கோயில் பொங்கு விட்டு நாகர் கோயிலே நாகரம்மனை அடி வணங்கி நாகர் கோவிலே நாகரம்மனை அடி வணங்கி அந்த பார்வதி போல கடந்து சுத்தாங்கடைய விட்டு கொட்டியோடு வளவ விட்டு வெள்ளு கூறி வாதையாக தொட்டியோடு நகரம் விட்டு வில்லு கூறி பாதையாக தக்கரை தான் கடந்து தக்கரை தான் கடந்து ஆயான முத்து பேச்சு தக்கரை அங்கடந்து திருவட்டாறு பொங்கு விட்டு தக்கலை அங்கடந்து திருவட்டாறு பொங்கும் விட்டு கேசவ பெருமானி அடிக்கொடுத்து நமஸ்கரித்தார் அதனை விட்டு வழிகடந்து வாராளை முத்தி பேச்சு அதனை விட்டு வழிகடந்து வாராளி முத்து அந்த பேச்சு ஆறு காடி பொங்கு விட்டு வழியாக வழிகடந்தாள் ஆறு காடி மறை கூட நான் கடந்து காளி மலை உடனினால் கடந்து அந்த மறை சரிந்த மறை அந்த மறை சரிந்த மறை ஆரத்திரோடு ஓடும் மறை காமலை சட்டமலை காமலை சட்டமலை இப்படியாகவே சரி திருக்குடம் முடியடந்து அதனை விட்டு வழிகடந்து கடந்தாய் அவர் கோயில் போக்கு விட்டு பார்வதிபுரம் கடந்து ஆமா அந்த வெள்ளுகுரி போக்கு விட்டு அழகாகவே எங்கே வருகிறார் சர்க்கரை பாதையாக சரி என் தாயான ஒத்தி பேச்சியம்மை அவை அப்படி வந்து வடக்கே வந்து பார்த்தால் சாய்ந்தமலை சரிந்தமலை நீரோடைகள் எல்லாம் அப்படி ஓடி வரக்கூடிய ஒரு இடம் அபி அதான் இன்னைக்கு பேச்சுப்பாறை இடம் அப்படி சொல்றோம் ஆமா அந்த வெட்டப்பாறை வந்து கண்டால் அம்மா போய் உட்கார்ந்ததுனாலதான் அது பேச்சுப்பாறை ஓஹோ இல்லைன்னா அது வெறுப்பாறை வெறும் பாறை அப்படிதானே ஆமா ஆமா என்னவா ரம்பார என்னது வெறும்பார அத வேலைய கட் பண்ணா ரம்பார ஆனா பாவி சென்றாளா அவ காணல இல்லையா கண்டன எங்க வந்திருக்க மாட்டோம் இல்லையா ஏதினவோ ஹோட்டல்ல கிடக்க எங்கடக்கா ஹோட்டல்ல சமையல் மாஸ்டர் நாங்க சமையல் மாஸ்டர் என்ன மாஸ்டர் சமையல் மாஸ்டர் 15 கிலோ சோறு வாங்கணுமா 9 கூட்டு வச்சணுமா சரி சாம்பார் 2 மோர் வச்சணுமா நல்லது மாவு வைக்கணுமா பீஃப் வைக்கணுமா கோழி வைக்கணுமா 2 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு 1200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வருவா 200 எனக்கு 200 ரூபாய் தருவாங்க எதுக்குடா உனக்கு எதுக்கு எனக்கு 200 ரூபாய் போடுறீங்க கொண்டு விட கூட்டுறணுங்க பரவாயில்ல இப்படியாக சரி அந்த வாய்த்த வட்ட பாறையிலே பாறையிலே வானதலால் வார நீரும் ஆண்டவட்ட பாறையிலே பாறையிலே வானுதலால் வாரேனோ வட்ட பாறை வந்த வந்தே வந்த வந்தே வானதலால் மெச்சியம்மை
வந்து நிற்கும் வேளையிலே வாய்த்த நல்ல மாதையர்கள் இப்படியாவே வட்டம் பார்க்க நேரம் சமயத்தில் கோயில்ல அணை கட்டணும்ல, அதாவது அணை கட்டினாதான் அந்த தண்ணீர் எல்லாம் வீணாகாம சரியான நேரத்தில் திறந்து விட்டு பாசனத்துக்கு போயிடும். ஆமா, நீரோட்டத்தை சரியா பாதுகாக்க முடியும். அப்படி என்று சொல்லி அங்கே அந்த வெள்ளத்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் அணைகள் கட்ட வேணும் வந்து அணைகள் கட்ட வேணும் என்று அழகுடைய வெள்ளத்துறை அணைகள் கட்ட வேணும் என்று அணைகள் கட்ட வேணும் என்று அழகுடைய வெள்ளத்துறை அணைகள் கட்ட வேணும் என்று என்றதொரு வெள்ளைத்துறை கட்ட வேணும் என்று என்றதொரு வெள்ளத்துறை அணைகள் கட்டுவதற்காய் சேர்த்து அணைகள் கட்டன்னு சொல்லி ஆமா என்ன செய்யறாரு, என்ன அப்படியே பெரிய பெரிய கற்களை எல்லாம் கொண்டு வந்து சரி அந்த அணை ஆழ்ந்து கட்டுகிறார்கள். அணை கட்டக்கூடிய சமயத்தில் அந்த ஒளியை வைத்து அப்படியே அந்த பாலை எல்லாம் சரி பண்ணுவாங்க பத்தியா. ஆமா செதுக்குவாங்க. அப்ப என்ன என்ன ஆகுது தெரியுமா, என்ன ஒளிகள் ஒளிகள் அது அழகுடைய வெள்ளத்தோரை அழகுடைய வெள்ளத்தோரை வெள்ளத்தோரை மூக்கதியே ஏதோ நான் பண்ணவே சரி அணைகள் கட்டக்கூடிய நேரத்திலே அணை கட்டு கிடங்காமல் சரிந்து விடுகிறது. ஆமா, மறுபடியும் அணை கட்டக்கூடிய நேரத்திலே சமயத்தில் அந்த கற்களை ஒன்று சேர்க்கக்கூடிய உளியால் ஓங்கி அடித்த போது உளியானது அப்படி அவன் மேலினை தெளித்து ஆமா அந்த மூக்கானது அறுபடுகிறது. அப்படி என்னமோ யாதோ என்று நிற்கக்கூடிய நேரத்திலே சமயத்தில் தாயான பேச்சியம்மையார்கள் ஆமா அவன் கனவிலே தோன்றுகிறாள். அப்பா என்ன, என் பேர் பேச்சியம்மாள், கைலாச மலையில் வேள்வியில் பிறந்தவள். சரி, அதனால் என்ன இந்த வாட்டம் பாறையில எனக்கு என்று சொல்லி ஆமா எனக்கு என்று ஒரு கோயில் கட்டி ஒரு பூஜையை நடத்த வேண்டும். கோவில் கட்டி பூஜையதை நடத்த வேணும். பூஜையதை நடத்தினாக்கால் அணைகளதை வேண்டினோமே. மூக்கு அறை நீ பட்டதினால்
மூக்கந்துறை என உரைப்பார் இந்த வட்டப்பாறையே சரி எனக்கு ஒரு கோயிலை கட்டி ஆமா பூஜை நடத்தி வந்த யாரால் ஆனால் உன்னுடைய வம்சத்தை வாழ வைக்கிறேன் இந்த அணையை நிக்க வைக்கிறேன்டா உன் பேரை சொல்லும் தானே காலப்பு ஓஹோ உன் மூக்கில போய் ஒளி பெற்று இருந்தியா அதனால மூக்கு பட்ட பிறகு ஆளு வேற சைஸ் ஆயிட்டு உன் மூக்கில என்னடே பட்டு இப்படி சரி மூக்கர் வட்டதனால் மூக்கன் துறை என்று ஆமா கொடுத்து அப்படி அந்த தாயான முத்து பேச்சியம்மைக்கு என்று சொல்லி அழகாக கோயிலை கட்டி சரி நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே கிழமையில் மாத்தேரலை வரவழைத்து ஆமா ஆயத்த செவ்வாய்க்கிழமையில் கன்னிக்கால் நாட்டி அப்படி ஆயக்கால் நாள் நாட்டி அதன் மேல் குட்டி ஏற வைத்து சரி அழகாக கோயில் பணியை திருப்பணி முடித்தால் அம்பாளுக்கு அழகான விக்கிரகமானதை வைத்து அவை பேச்சு பாறையிலே அழகான பூஜையாக கொடுத்தார் சரி அப்படி மாதம் ஒரு மாதாந்தம் வருடம் ஒரு வருடாந்தம் மாதம் ஒரு மாதாந்தம் வருடம் ஒரு வருடாந்தம் பூஜையதை நான் தொடங்கி புத்தி பேச்சி அம்மானங்கி கொடையாத ஒன்றாம் திறங்கி கொடையாத ஒன்றாம் முடித்தி முடியாத சாந்த வித்தி இப்படியாக பேச்சு பாறையிலே அழகாக பேச்சியம்மன் சரி பேரா வாங்கி கொண்டு வாங்கி அந்த வேச்சி பாறை விட்டு எங்கே வருவாரு இந்த வேச்சி பாறை தாங்கடந்து வாராளே முத்தி பேச்சி பாறை தாங்கடந்து வாராளே முத்து பேச்சி நல்லபடியான வழிகடந்து ஆடி மலைதான வெட்டி ஆடிமலை தங்கடந்து பத்து காணி பாதையில் காளிமலை தாங்கடந்து காளிமாதை வழி ஆறு காணி தங்கடந்து திருப்பரம்பு அறிவித்தாள் பரப்பு அங்கடந்து ஆறாடே முத்தி பேச்சி வாராளி
படிக்க குடியிருப்பு நந்தகரத்தில் வந்து பூஜை பண்ணாளே. இடத்தில் முத்துப்பேச்சி மங்கதை வைத்துவிட்டு சரி குலவாணி சிங்க மங்கதை பாடுகிறோம்.